இயேசு எப்படி பிறந்தாரு? அவர் பிறக்கும் போது பரலோகத்துல எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? போறோம். என் கூட வரீங்களா? ரெடியா? ஓ நோ, நான் உண்டாக்கின உலகமா இது? ஒரு பக்கம் அழுகை, மறுபக்கம் ஆட்டம் பாட்டம், ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் சந்தோஷம். உலகம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. எனக்கும் கீழே இருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீண்ட இடைவேளை இருப்பதாய் உணர்கிறேன். ஏன் ஆண்டவரே? அவர்கள் செய்கிற பாவம்தான். அவர்களோடு ஃப்ரெண்டாக பழக முடியவில்லை. இதுவே சரியான நேரம். எதற்கு சரியான நேரம் ஆண்டவரே? இறங்கி போக வேண்டிய நேரம். ஆண்டவரே, சேனியை தயார் பண்ணலாமா? பயிற்சியை ஆரம்பிச்சிடலாம், கற்றுத்தரலாம். இல்லை இல்லை, படையை அனுப்ப வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. ஒரு தனி நபர் போதும். என்னது, ஒரு நபரா? ஆம், ஒரே நபர். வாரே வாவ், அவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. கீழே உலகத்துல பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். அனுப்ப போகின்ற நபர் மிகவும் பலமும் வல்லமையும் திறமைசாலியாய் இருக்க வேண்டும். இல்லை இல்லை, பலம் திறமை எதுவும் வேண்டாம். ஒரு பச்சிலம் குழந்தையை அனுப்ப போகிறேன். என்னது, ஒரு குழந்தையா? வாரே வாவ், அவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆண்டவரே, இந்த பிளான் ரொம்ப ரிஸ்கா இருக்குமே. பச்சிலை குழந்தை ரொம்ப பலவீனமா இருக்குமே. அதனால அந்த குழந்தை ஒரு அரண்மனையில இல்லனா ஒரு பெரிய ராஜாவிடம் பிறந்தா மட்டுமே அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்க முடியும். உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு அழகிய அருமையான இருதயமும் தைரியமும் கொண்ட ஏழை கிராம பெண்ணிடம்தான் அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன். வாரே வாவ், அவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு தாழ்மையான ஏழை பெண்ணிடம் பிறப்பது இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் ஒரு குழந்தை என்ன செய்ய முடியும்? போகிறேன். என்னது, ஒரு பரலோகத்தின் இளவரசையா? நம்முடைய இளவரசையா? உம்முடைய நேசகுமாரனையா? வாரே வாவ், அவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆண்டவரே, நம்முடைய இளவரசரை உருமாற்றி குழந்தையாக அனுப்புவது, அதுவும் அரண்மனையில் இல்லாம அதுவும் ஒரு ஏழை இடத்தில் அனுப்புவது ரொம்ப பெரிய ரிஸ்க். இப்படிப்பட்ட கொடூரமான பாவ நிறைந்த உலகத்துக்கு நம் இளவரசரை எப்படி தனியாக அனுப்புவது? குழந்தை இளவரசருக்கு பரலோகம் தேனை பாதுகாப்பு வேண்டும். அதனால நாங்களும் போறோம். இல்லை, ஒரு தனிநபர் மட்டுமே செல்ல வேண்டும். சரி ஆண்டவரே, அப்படின்னா நம்முடைய இளவரசர் கண்டிப்பாக ஒரு குடிசையில் பிறக்க கூடாது, ஒரு மாளிகையில் தான் பிறக்கணும். நீ சரியாக சொன்னாய். இளவரசர் குடிசையில் பிறக்கக்கூடாது. அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும். ஒரு மாட்டு தொழுவமா? மிருகம், நாட்டம். எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆண்டவரே, இளவரசர் அங்கே இருக்கிறார் என்று ஜனங்கள் எப்படி அறிவார்கள்? யாரும் கவனிக்கவில்லை என்றால், யாருக்கும் தெரியவில்லை என்றால்? யார் அவரை தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். அவர் உலகில் செய்ய போகும் காரியங்கள் எல்லா ஜனங்களையும் என்கிட்ட நெருங்கி வர உதவி செய்யும். அவர்கள் தவறு செய்தாலும் இளவரசர் உலகில் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பதால் என்னுடைய அன்புக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் எதுவும் இருக்க முடியாது. யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாமா? நட்சத்திரங்கள் மூலமாய்? ஓ, மிகவும் அருமையான திட்டம். ஏன் செய்யக்கூடாது? ஒரு பெரிய நட்சத்திரத்தை உண்டாக்குவோம். அது இளவரசருக்கு நேராய் வழிநடத்தும். நாங்கள் பாடலாமா? அவரை வெல்கம் பண்ண பாடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க பாடலாம். ஆனால் முழு உலகத்திற்கும் அல்ல, அரசருக்கும் அல்ல, அரண்மனைக்கும் அல்ல. மேய்ப்பர்களுக்கு பாடலாமா? ஏன்னா அவர்கள்தான் தனிமையில் வேலை செய்கிறார்களே, அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? வாரே வாவ், இத அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. சரி காப்ரியேல், நீ உலகத்திற்கு போய் அங்கு கலிலேயாவில் உள்ள
நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாகிய மரியாளிடத்தில் போய் இந்த நற்செய்தியை மரியாளே கண்ணி மரியாளே மரியாளே கலங்காதே, மாதேவன் உன்னோடு இருக்கிறார். கிருபை பெற்றவளை நீ வாழ்க, பெண்கள் நீயே ஆசி பெற்றவள். மரியாளே மரியாளே கலங்காதே, மாதேவன் உன்னோடு இருக்கிறார். கிருபை பெற்றவளை நீ வாழ்க, பெண்கள் நீயே ஆசி பெற்றவள். மரியே வாழ்க வாழ்க கண்ணி மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க கண்ணி மரியே. நீயும் ஒரு பாலகனை பெறுவாயே, நேசமுடன் இயேசு என்று அழைப்பாயே. நீயும் ஒரு பாலகனை பெறுவாயே, நேசமுடன் இயேசு என்று அழைப்பாயே. தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், யாக்கோபின் சந்ததியை என்றும் ஆளுவார். தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், யாக்கோபின் சந்ததியை என்றும் ஆளுவார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க கண்ணி மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க கண்ணி மரியே. உன்னதரின் வளம் உன்னை நிழலிடுமே, உன்னிடத்தில் பிறப்பது தேவமைந்தனே. உன்னதரின் வளம் உன்னை நிழலிடுமே, உன்னிடத்தில் பிறப்பது தேவமைந்தனே. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கண்ணியே நீயும் இதை அறிவாயே. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கண்ணியே நீயும் இதை அறிவாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க கண்ணி மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க கண்ணி மரியே. நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. உமது வாக்கின்படி எல்லாம் எனக்கு ஆகட்டுமே. உமது வாக்கின்படி எல்லாம் எனக்கு ஆகட்டுமே. மரியாளே கண்ணி மரியாளே மரியாளே கலங்காதே, மாதேவன் உன்னோடு இருக்கிறார். கிருபை பெற்றவளை நீ வாழ்க, பெண்களில் நீயே ஆசி பெற்றவள். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவரே, உமது ஆணைக்கு கீழ்ப்படுகிறேன். இதனால் நாசரேத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ரோம பேரரசுக்கு உட்பட்ட சகல நாடுகளிலும் குடிமதிப்பு கணக்கு எடுக்கும்படியாக உத்தரவு போடப்பட்டுள்ளது. அதனால் கலிலேயா யூதேயா நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ரோம சக்கரவர்த்தி அகஸ்ராயனின் கட்டளை கட்டளை கட்டளை. மரியாளே, என் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். குடிமதிப்பு கணக்கு எழுதப்பட இருப்பதால் நாம் உடனடியாக நமது ஊராகிய பெத்லேமுக்கு செல்ல வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே செல்வோம். ஏன் தயக்கம்? இல்லை, நீயோ நிறை கர்ப்பிணி. இந்த நிலையில் எப்படி உன்னை அழைத்து செல்வது என்று தான் யோசிக்கிறேன். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? தேவன் நம்மோடு இருக்கிறார். தயங்க வேண்டாம், செல்வோம் பெத்லகேம். உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்போது நான் ஏன் தயங்க வேண்டும்? இதோ இப்பொழுதே புறப்படுவோம். பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நல்ல செய்தி என்றான். பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நல்ல செய்தி என்றான். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை தரும் நல்ல செய்தி தந்தான். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை தரும் நல்ல செய்தி தந்தான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். கேட்ட செய்தியை நேரில் காண ஓட்டமாய் ஓடினோம். கேட்ட செய்தியை நேரில் காண ஓட்டமாய் ஓடினோம். ஒரு கூட்டமாய் ஓடினோம். மாட்டுத் தொழுவத்தில் பாலனை கண்டு ஆனந்தமாய் பணிந்தோம். பரமானந்தமே அடைந்தோம். மாட்டுத் தொழுவத்தில் பாலனை கண்டு ஆனந்தமாய் பணிந்தோம்.
பரமானந்தமே அடைந்தோம். மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் மூவர் வந்துள்ளார்கள். உள்ளே வர சொல். உத்தரவு அரசே. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வான சாஸ்திரிகள் கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தெழுத்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இளைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். மந்திரி. அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வானசாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன? இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, விருந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. அரசை, நம் நாட்டில் உள்ள வேதபாரகர் ஆசாரியர்கள் அனைவரையும் உடனே வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா, உடனே ஏற்பாடு செய்கிறேன். மன்னர் வாழ்க. ராஜா எங்களை அழைத்தது நோக்கம் ஒன்றே. எனது ஐயம் எங்க கேட்க இருப்பதும் ஒன்றே. வேதபாரகரே, ஆசாரியர்களே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? திட்டமாக தெளிவாக சொல்லுங்கள். யூதேயா உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு நடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. திட்டமான தெளிவான தீர்க்கமான தீர்க்க தரிசனமார். என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளை கொண்டே முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி. மன்னா, சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள். மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். நித்தம் வழி காட்டி செல்லும் வந்த ராஜாவே, உண்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேனும் முன்னமே. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம்,
செல்லும் உந்தன் மங்க நட்சத்திரம் வெள்ளை கோலம் நான் இதை கொண்டு வந்தேன் கடவுளே துஷ்ட பாவ பாரம் தாங்கி மறித்தாடிவரே ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்க நட்சத்திரம் தூபவர்க்கம் நானிவே தெய்வம் என்று தெரிவிப்பேன் ஜெபதூபம் ஏறெடுப்பேனும் பாதம் பாடிவே ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்க நட்சத்திரம் Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and Everybody sing to the newborn King. Ding dong ding. Everybody sing to the newborn King. Come together one and all. Ding dong ding. Bells. Ding dong ding. Everybody sing to the newborn King. Ding dong ding. Everybody sing to the newborn King. Every girl and every boy, ding dong ding. Open up your heart and sing to the newborn King. Sing Noel, Noel, ring the Christmas bell. Ding dong ding. Everybody sing to the newborn King. Ding dong ding. Everybody sing to the newborn